السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم: كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور. صدق الله العلي العليم. قال نبينا صلى الله عليه وسلم: إن من أشراط الساعة أن يرفع العلم ويثبت الجهل ويشرب الخمر ويلهر الزنا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்தவனாகவும், மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்து நல் உபதேசங்களை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறையின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புதிய திட்டத்தையோ ஏதாவது ஒரு புதிய செயலையோ செய்ய துவங்கும் போது அதனுடைய ஆரம்பத்தை, அதனுடைய அஸ்திவாரத்தை உறுதியாக்க, அதனுடைய ஆரம்பத்தை எல்லா விதத்திலும் உறுதியுடன் நாம் அதை செய்ய தொடங்குவோம். ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, பல லட்சம் ரூபாய் செலவு செய்து நம்முடைய வியாபாரத்தில் முதலீடு செய்வதாக இருந்தாலும் சரி, ஆரம்ப துவக்கத்தை, அஸ்திவாரத்தை நம்முடைய எல்லா செயல்களிலேயுமே உறுதியாக்கி அதிலே கூடுதல் கவனம் செலுத்தி அதனை நாம் ஆரம்பம் செய்வோம். நம் அனைவருடைய பொதுவான வாழ்க்கையினுடைய இயல்பே இதுதான். காரணம், அஸ்திவாரம், அதனுடைய முதல் ஆரம்பத்தை நம்முடைய அந்த செயலுக்கான முதுகெலும்பாக நாம் அதை பார்க்கிறோம். இல்லை என்று சொன்னால் முதற் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல எல்லாமே வீணாகிவிடும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து வைத்துள்ளோம். ஆனால் இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு உஷாராக இருந்தும் கூட ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் இன்றைக்கு நாம் அஸ்திவாரத்தை உறுதியாக்க நாம் மறந்து விடுகிறோம். நம்முடைய ஆரம்பத்தை அந்த ஒரு காரியத்திலே மட்டும் எல்லா வகையிலேயும் நாம் சொதப்பி விடுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கான அஸ்திவாரத்தை இன்றைக்கு எவ்வாறு நாம் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்று நம்மிலே பலருக்கு நம்முடைய குழந்தைகளுக்கான, பிள்ளைகளுக்கான அஸ்திவாரம் எதுவென்றே இன்றைக்கு பலருக்கும் தெரிவதில்லை. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர்களை நல்ல முறையில் படிக்க வைத்தால் போதும், அவர்களுக்கு தேவையான வேலையை வாங்கி கொடுத்து விட்டால் போதும், நல்ல ஒரு பெண்ணை பார்த்து நிக்காஹ் செய்து வைத்தால் போதும். இதுவெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்களை தவிர மறுமைக்கு தேவையான, ஷரியத்திற்கு தேவையான அஸ்திவாரம் இதுவெல்லாம் கிடையாது. பிள்ளைகளுக்கு தேவையான அஸ்திவாரம், நம்முடைய பிள்ளைகள் எந்த வகையிலும் வழி தவறாமல் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரே ஒரு
நிலை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு ஊரிலேயும் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் இயங்கக்கூடிய மக்தபு மதரசா தான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய ஆணி வேரே மக்தபு மதரசா தான். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரம் எல்லா வகையிலேயும் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் அவர்கள் மக்தபிலே காலடியை எடுத்து வைத்தால் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கை செழிக்கும். மக்தபே பக்கமே கடைசி வரை வராத பிள்ளைகளுக்கும் மக்தபை சரியாக பயன்படுத்திய பிள்ளைகளுக்கும் பிற்காலத்திலே பல வித்தியாசங்களை அவர்களிடத்திலே நாம் பார்க்கலாம். இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ திருமணம் முடித்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் கொஞ்சம் புரட்டிப்பார்கள். ஒரு மக்தபை முறையாக பயன்படுத்தி மக்தபிலே சொல்லித்தரப்படக்கூடிய விஷயங்களை தெளிவாக கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தி வாழக்கூடிய ஒருவனுக்கும் அறவே மக்தபிற்கு வராமல் அதை ஒரு பெயர் அளவிற்கு அதை பயன்படுத்தியவர்களுடைய வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தினுடைய அச்ச ஆணி வேறே மக்தபு மதரசாதான். ஆனால் இன்றைக்கு மக்தபு மதரசாவை விட்டு எல்லா வகையிலேயும் இன்றைக்கு நாம் பின்தங்கி இருக்கிறோம். அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய அவசியத்தை இன்றைக்கு நாம் அதை ஒரு அலட்சியமாக, பொடுபோக்காக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு ஆயத்து ஒன்று சொல்வான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக லிதுக்ரிஜன் நாஸ மினல் லுலுமாத்தி இலன் நூர். இந்த குர்ஆன் என்கிற அந்த வேதம், நபியே உங்களுக்கு நாம் எதற்காக இறக்கி வைத்தோம் என்று தெரியுமா? லிதுக்ரிஜன் நாஸ மினல் லுலுமாத்தி இலன் நூர். மக்களை இருட்டில் இருந்து, பாவத்தில் இருந்து அவர்களை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக தான் உங்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, அன்றைக்கு நபி அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் அந்த அரபு நாட்டிலே பலவிதமான பாவங்கள் எல்லாம் உச்சகட்டத்திலே இருந்தது. விபச்சாரமாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், திருட்டு, பெண் குழந்தையை உயிரோடு புதைக்கக்கூடிய கொடூரமான ஈனச் செயல், இப்படி எல்லாம் தலை தூக்கி உச்சத்திலே இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா எல்லாவற்றிற்கும் தனித்தனியாக அதை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. அல்லாஹ் செய்த ஒரே ஒரு வேலை, மக்களை இருட்டில் இருந்து, பாவத்தில் இருந்து வெளியே கொண்டு வர குர்ஆனை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். குர்ஆனை ஒட்டுமொத்த மக்களுக்கும் வெளிச்சமாக காட்டினான். எல்லா பாவங்களும் தானாக அழிந்தது. மக்கள் எல்லாம், மனிதர்கள் எல்லாம் மிருகமாக இருந்தவர்கள் புனிதர்களாக மாறினார்கள். இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அறையிலே எல்லோரும் அமர்ந்திருக்கிறார்கள். திடீரென்று கரண்ட் போய்விடுகிறது. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி என்னுடைய பையை காணவில்லை, இன்னொருவன் என்னுடைய குழந்தையை காணவில்லை, இன்னொருவன் தடுமாறி கீழே விழுகிறான். இங்கே நாம் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையை தனித்தனியாக போய் கேட்டு, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன பிரச்சனை என்று தனித்தனியாக கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒரே தீர்வாக வெளிச்சத்தை கொண்டு வந்தால் போதும், சுவிட்சை, லைட்டை போட்டால் போதும், பவர் வந்தால் போதும், இங்கே அனைவருடைய பிரச்சனையும் சரியாகிவிடும். அதே போல இந்த உலகத்தில் விபச்சாரமாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், திருட்டு, வட்டி போன்ற எவ்வளவு பெரிய பாவங்கள் இருந்தாலும் சரி, குர்ஆன் என்கிற அந்த ஜோதியின் மூலம், குர்ஆன் என்கிற அந்த ஒளியின் மூலம் எல்லா பாவங்களையும் அழிக்க முடியும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே தெளிவாக நமக்கு உணர்த்தி தருகின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிறு பிள்ளைகள், அந்த பிஞ்சு மழலைகள் இந்த மதரசாவிற்கு வந்து இங்கே அமர்ந்து அந்த குர்ஆன் அதை மனதிலே பதிய வைத்தார்கள் என்று சொன்னால், இன்று நாம் நினைக்கிறோம் பெரிதாக மக்தபிலே பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி தரப்படுகிறது? ஒன்றுமே சொல்லி தரப்படுவதில்லையே,
வருகிறார்கள், செல்கிறார்கள். இதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறீர்கள் என்று நம்மிலே பலருக்கும் ஒரு கேள்வி வரும். இங்கே அவர்களுக்கு தனித்தனியாக நீங்கள் பின்னால் விபச்சாரம் செய்யக்கூடாது, பின்னால் நீங்கள் வட்டி வாங்கக்கூடாது, பின்னால் நீங்கள் திருடக்கூடாது, பெற்றோர்களை மதிக்க வேண்டும், தனித்தனியாக உபதேசம் செய்வதை விட குர்ஆனை அவர்களுக்கு கற்பித்து அந்த ஜோதியை அவர்களுடைய அந்த பிஞ்சு உள்ளத்திலே நாம் நுழைய வைத்து விட்டால் போதும், அந்த பிஞ்சு உள்ளத்திலே அதை ஏற்றி விட்டால் போதும். அவர்களுடைய மவுத்து வரை அந்த வெளிச்சம் அணையாமல் அவர்களுக்கு நேர்வழி காட்டிக்கொண்டே இருக்கும். இங்கே மக்தபிலே அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்றப்படக்கூடிய அந்த ஜோதி, அந்த ஒளி, பின்னால் அவர்கள் எந்த வகையிலும் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றி கேடுகட்ட முறையில் முடிவெட்ட மாட்டார்கள். அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றி பாவம் மது அருந்த மாட்டார்கள், திருட மாட்டார்கள், எந்த பாவமும் செய்ய மாட்டார்கள். பெற்றோர்களை மதித்து வாழ்வார்கள், குடும்பத்தினுடைய பொறுப்பை உணர்ந்து வாழ்வார்கள். ஒட்டுமொத்தமாக எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக மக்தபிலே அவர்களுடைய உள்ளத்திலே அந்த குர்ஆன் என்கிற அந்த ஜோதி, அந்த ஒளியை ஏற்றப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எந்த வகையிலும் அது உருப்படாமல் தான் போகும். இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் நம்மிலே புலம்பி தவிக்கிறோம். என்னுடைய பிள்ளை இப்படி ஆகிவிட்டானே, என்னுடைய பிள்ளை இப்படி போய்விட்டானே, இனிமேல் அவனை யார் திருத்துவது? எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு கதறி அழுது கூப்பாடு போடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இப்படியெல்லாம் நீங்கள் புலம்ப வேண்டாம், ஒன்றே ஒன்று, குர்ஆன் என்கிற அந்த ஜோதியை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்றுங்கள், எல்லா பிரச்சனைகளும் தானாக சரியாகும். அன்றைக்கு சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இதைத்தான் செய்தார்கள். இன்றைக்கு நாம் மக்தபை ஒரு பெயரளவிற்கு அதை ஒரு கையிலே வைத்திருக்கிறோம். ஒரு 7வது 8வது படிக்கும் வரை என்னுடைய பிள்ளை மதரசாவிற்கு போனால் போதும், 9வது 10வது எல்லாம் அவனுக்கு பெரிய படிப்பு, அவனுக்கு அதை படிக்கவே நேரம் போதாது. எனவே ஒரு 6, 7, 8 வரை ஏதோ வீட்டிலே சும்மா இருக்காமல் கடைக்கு போக, மற்ற எல்லா நேரங்களும் போக இருக்கக்கூடிய அந்த நேரம் மட்டும் மக்தப் போனால் போதும் என்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இன்றைக்கு மக்தபை நாம் பார்க்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை அவ்வாறு செய்யவில்லை. ஒருவேளை இன்றைக்கு நாம் நினைப்பது போல சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்திருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து இஸ்லாமியர்களாக இங்கே அமர்ந்திருக்க முடியாது. ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை புரட்டி எடுத்து பாருங்கள். உலகத்திலே வேறு எந்த ஒரு பெற்றோராலும் சாதிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சாதனையை ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். உலகத்திலே இதுவரை யாரும் இவ்வளவு பெரிய ஒரு சாதனையை செய்ததே கிடையாது. தங்களுடைய மகன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 வயது, ஒரே ஒரு மகன் தான். தங்களுடைய மகன் அனஸை 10 வயது ஆகும் பொழுது தங்களுடைய மகனை அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலேயே தலை சிறந்த மக்தபு மதரசாவினுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய நபி அவர்களிடம் சென்று ஒப்படைக்கிறார்கள். என்னுடைய மகனை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கால அளவை கூட அங்கே சொல்லவில்லை. 1 வருடமோ 2 வருடமோ 5 வருடமோ தேவையில்லை, என்னுடைய மகன் எனக்கு தேவையில்லை. இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவோ நம்முடைய சுய தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதை தவறு என்று சொல்லவில்லை. அதோடு சேர்த்து அவர்களுக்கு மார்க்கத்திற்கு தேவையான கல்வியையும் அவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்ய தவறி விடுகிறோம். ஆனால் ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவையும் சொல்லாமல் நபி அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு இவனுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று கூறி வந்து விடுகிறார்கள். கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அமர்ந்து 10 வருடம் முழுமையாக நபி அவர்களிடம் அமர்ந்து நபி அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் கவனித்து நபி அவர்களுக்கு இறங்கக்கூடிய வகையை அருகில் அமர்ந்து அதை முழுவதுமாக உள்வாங்கி நபி அவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் தங்களுடைய மனதிலே பதிய வைத்து ஒரு மக்தபை 10 ஆண்டு காலம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயின்றிருக்கிறார்கள்.
உலகத்திலே யாரும் இப்படி ஒரு மக்தபை பயன்படுத்தியதாக எங்கேயுமே நாம் பார்க்க முடியாது. முழுவதுமாக நபி அவர்களிடம் இருந்து 10 ஆண்டு காலம் நபி அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் செய்து கொண்டே அவர்களோடு இருந்து எல்லா விதமான சட்டங்களையும் எல்லா விதமான ஷரியத்தினுடைய நிலைப்பாடுகளையும் கற்றுக்கொள்கிறார். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்று இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹதீஸ் கிதாபுகளையும் எடுத்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதிகமாக ஹதீஸ் அறிவித்திருக்கக்கூடிய சஹாபிகளுடைய எண்ணிக்கையில் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. 2286 ஹதீஸ்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். முக்கியமான தலாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தொழுகை சம்பந்தப்பட்ட மசாயில் பிரச்சனை, இஸ்லாத்தினுடைய 5 முக்கியமான கடமைகள் பற்றிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா சட்டதிட்டங்களுக்கும் தேவையான அனைத்து தீர்வுகளையும் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸின் வாயிலாக எளிதாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா ஹதீஸுகளை வல்லுநர்களும் ஹஜ்ரத் அனஸ் அவர்களுடைய ஹதீஸிற்கு தனி முக்கியத்துவமே கொடுப்பார்கள். காரணம், நபி அவர்களோடு நெருங்கி இருந்து ஒவ்வொரு செயலையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் எல்லா வகையிலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை இங்கே நாம் பார்க்கலாம். ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஹாபி பெண்மணி. அவர்களுடைய கால் தூசிக்கு கூட நம்மால் சமமாக முடியாது. அவர்கள் செய்தது போல தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதில் 1% தியாகம் செய்தால் கூட போதும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மிகப்பெரிய மகான்களாக இருப்பார்கள். திட்டமிட்டே இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அஸ்திவாரத்தை இன்றைக்கு எதிரிகள் ஒழிக்க பார்க்கிறார்கள். நமக்கு தெரியவில்லை, நம்முடைய ஒட்டுமொத்த உம்மத்துடைய இஸ்லாமியர்களுடைய பலமே மக்தபு மதரசா தான். ஒட்டுமொத்த உம்மத்துடைய முன்னேற்றம் அஸ்திவாரம் எல்லாமே மக்தபு மதரசா தான் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் எதிரிகள் அதை தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டு மக்தபை விட்டு இஸ்லாமியர்களை தூரமாக்கி விட்டால் போதும், அவர்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு செல்லா காசு ஆகிவிடுவார்கள் என்று திட்டமிட்டு எல்லா விதத்திலேயும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை மக்தபு மதரசாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு தூரமாக்கி கொண்டே வருகிறார். ஒரு காலத்திலே பள்ளிக்கூடங்களுடைய நேரங்களை நாம் பார்க்கலாம். 9 மணி, அதற்கு பிறகு 8 மணி, இப்பொழுது 7 மணிக்கெல்லாம் வேன் நம்முடைய வீட்டு வாசலிலே வந்து நிற்கிறது. 6 மணிக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை கிளப்பி இன்றைக்கு காலை நேர மதரசா எங்கே நிறைய ஊர்களில் இன்றைக்கு அடிபட்டு போய்விட்டது. பள்ளிக்கூட நேரங்களை அதிகமாக்கி இன்றைக்கு நம்மை மக்தபை விட்டு இன்றைக்கு பிரித்துக் கொண்டிருக்கிறார். நாம் நினைக்கலாம், இதுவெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்கு தானே இவர்கள் வழி செய்கிறார்கள், பள்ளிக்கூடம் போவது தவறா, பள்ளிக்கூடம் செல்வது ஒரு பெரிய குற்றமா, நம்முடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றமே அதுதான் என்று நாம் நினைக்கிறோம். பள்ளிக்கூடத்திற்கு சென்று நாம் பயிலக்கூடிய அந்த உலக கல்வி எல்லா வகையிலேயும் நமக்கு பணம் சம்பாதிக்க வேண்டுமானால் அது பயன்படலாம். ஆனால் ஒழுக்கத்துடன் ஒரு சிறந்த மனிதனாக இந்த உலகத்திலே அந்த கல்வியை வைத்து நம்மால் வாழவே முடியாது. அப்படி வாழ முடியும் என்கிற நிலைப்பாடு இருந்தால் இன்றைக்கு உலகத்திலே யாரும் பாவமே செய்ய மாட்டார். ஆனால் இன்றைக்கு படித்த பல மேதாவிகள் தான் இன்றைக்கு உலகத்தை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறார். எல்லா விதத்திலேயும் இன்றைக்கு கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்களுடைய நிலைப்பாடுகளை எடுத்து பாருங்கள். அடுத்ததாக சிறப்பு ஸ்பெஷல் கிளாஸ், சிறப்பு வகுப்புகளை முன்பெல்லாம் அப்படி எந்த ஒரு நிலையும் கிடையாது. ஆனால் சமீபமாக நாம் அதை பார்க்கலாம். ஒரு 8வது 9வது 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள் சில ஊர்களில் இரவு அங்கேயே தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலையை கூட உருவாக்கி தரப்பட்டிருக்கு. இதனுடைய சூழ்ச்சி என்பது நமக்கு தெரியவில்லை. இதுவெல்லாம் நம்முடைய ஷரியத்தை கற்றுக்கொள்ளாமல் மக்தபிற்கு அறவே பிள்ளைகள் இஸ்லாமியர்கள் செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி எதிரிகள் முழுவதுமாக சூழ்ச்சி செய்து ஏற்படுத்தி தரப்பட்ட திட்டங்களை தான் இன்றைக்கு நமக்கே தெரியாமல் நம்முடைய அழிவு என்று நாமே உணராமல் அதை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கு. அடுத்ததாக, சரி, ஸ்கூல் ஒரு நாள் முழுவதும்
அவர்களுக்கு இப்படியே போய்விடுகிறது. மாலை நேரம் மக்தபிற்கு ஒரு அரை மணி நேரம் வந்தாலும் கூட டியூஷனுக்கு நேரமாகிறது. அதற்கு பிறகு டியூஷனை முடித்து வீட்டிற்கு வந்தால் சரி அங்கேயாவது அவர்களுக்கு எதையாவது சொல்லித் தரலாம் என்று பார்த்தால் அவர்களை திசை திருப்புவதற்காக வேண்டி குழந்தைகளுக்காகவே தனி சேனல்கள், கார்ட்டூன் போக போன்ற நிறைய சேனல்களை இன்றைக்கு கொண்டு வந்து முழுவதுமாக அவர்களை திசை திருப்பப்பட்டு விட்டது. சரி, ஒரு வாரம் முழுவதும் இவ்வாறு போகட்டும். ஒரு சனி ஞாயிறிலாவது அவர்களுக்கு எதையாவது சொல்லித் தரலாம் என்று பார்த்தால் அதற்கும் இன்றைக்கு வழி கிடையாது. அந்த 2 தினங்கள் அவர்களை முழுவதுமாக வீட்டிலேயே டிவிக்கு முன்னால் உட்கார வைக்க எல்லா நிகழ்ச்சிகளும், மிக முக்கியமாக குழந்தைகளை மையப்படுத்தி வரக்கூடிய பல நிகழ்ச்சிகள் இன்றைக்கு வந்துவிட்டது. உட்கார்ந்த இடத்தை விட்டு அவர்கள் நகர மாட்டார்கள். சாப்பாடு கூட அவர்களுடைய வாயிலை நாம் தான் ஊட்டிவிட வேண்டும். அதை பார்க்காமல் அவர்களுக்கு உணவு கூட இறங்காது. சரி, ஒரு வருடம் முழுவதும் இவ்வாறே போகட்டும். ஒரு கோடை விடுமுறையிலேயாவது அவர்களுக்கு எதையாவது சொல்லித் தரலாம் என்று பார்த்தால் அதுக்கும் வழி இல்லாமல் எத்தனையோ தீம் பார்க்குகள், எத்தனையோ பூங்காக்கள், எத்தனையோ சர்க்கஸுகள் என்று முழுவதுமாக இன்றைக்கு அவர்களை மக்தபை விட்டு திசை திருப்பி மக்தபிலே அவர்களுக்கு அந்த குர்ஆனுடைய ஜோதி ஏற்றப்படக்கூடாது, அவர்களுடைய உள்ளத்திலே குர்ஆன் நுழைந்து விட்டால் அவர்களை வழிகெடுக்க முடியாது என்பதை தெளிவாக அவன் புரிந்து வைத்துள்ளான். ஆனால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அவனுடைய சூழ்ச்சிகள் எல்லாம் புரியாமல் நம்முடைய முன்னேற்றம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுவதுமாக உலக கல்வியை மட்டுமே போதித்து கடைசியில் அவர்களுக்கு ஒரு ஜனாசாவுடைய தொழுகையை எப்படி சொல்ல வேண்டும் என்று கூட தெரியாமல், ஒரு சூரத்துல் ஃபாத்திஹாவை எவ்வாறு முறைப்படி ஓத வேண்டும் என்பது கூட தெரியாமல் இதே நிலை நீடித்தது என்று சொன்னால் அடுத்த ஒரு 20-30 வருடத்தில் நம்முடைய ஊரிலேயே பார்க்கலாம். ஒரு ஃபாத்திஹா சூராவை ஓத தெரிந்த மனிதர் யாருமே இருக்க மாட்டார். ஒவ்வொரு வருடமும் ஈது பெருநாளுடைய தொழுகை சொல்லித் தரப்பட்டால் தான் அங்கே சொல்ல முடியும். இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் 70% அவனுடைய குறிக்கோளுக்கு தோதுவாக எல்லாமே மாறி போய்விட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுதாரித்துக் கொண்டு வெகு சீக்கிரமாக நம்முடைய மக்தபை, அதனுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதனுடைய ஆர்வத்தை நாம் தான் அதற்கு போதிக்க வேண்டும். காலம் எல்லாம் அவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. சரி, பொறுமையாக பார்த்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். நபி அவர்கள் எதை கியாமத்துடைய அடையாளமாக சொன்னார்களோ, இன்னமின் அஷ்ராத்தி சாஅத்தி, கியாமத்துடைய அடையாளங்களில் முதல் அடையாளமே ஐ யுர்ஃபஅல் இல்மு உயர்த்தப்படுவதுதான் முதல் அடையாளம். கல்வி இன்றைக்கு உயர்த்தப்படுகிறது. கல்வி என்று சொன்னால் நம்முடைய மார்க்க கல்வி, குர்ஆனை போதிக்கக்கூடிய மக்தபு மதரசா இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருகிறது. மக்தபு மதரசாவினுடைய கல்வி இன்றைக்கு உயர்த்தப்படுகிறது. இரண்டாவது அடையாளம் வயஸ்புதல் ஜஹ்லு, அறியாமை மிகைக்கிறது. யாருக்குமே எந்த ஒரு சட்டமும் தெரியாது. எப்படி நிக்காஹ் செய்ய வேண்டும் என்று தெரியாது, எப்படி முடிவெட்ட வேண்டும் என்று தெரியாது, எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று தெரியாது. சர்வ சாதாரணமாக ஒரு இஸ்லாமிய வீதியிலே முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இஸ்லாமிய வீதிகளில் இன்றைக்கு இஸ்லாமியர்களே குடித்துக் கொண்டு நடக்கக்கூடிய கேவலமான நிலைகள் எல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். வயஸ்ரபுல் ஹம்ரு, சர்வ சாதாரணமாக ஹம்ரு மது அருந்துவார்கள். வயல்ஹர ஜினா, சர்வ சாதாரணமாக ஜினாவும் உள்ளே வந்துவிடும். எப்பொழுது ஜினா, ஹம்ர், அறியாமை மிகைத்து இல்மு உயர்த்தப்படுமோ அப்பொழுது நீங்கள் கியாமத்தை எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அதனுடைய அடையாளங்களை நமக்கு சொல்லி தந்துவிட்டார்கள். ஜினா என்று சொன்னால் வெளிப்படையாக ஒரு ஆணும் பெண்ணும் தவறு செய்வதற்கு பெயர்தான் ஜினா என்று நினைக்க வேண்டாம். விபச்சாரம் என்று சொன்னால் நேரடியாக ஒரு ஆணும் பெண்ணும் தவறு செய்வதற்கு பெயர் மட்டும் ஜினா அல்ல, விபச்சாரம் அல்ல. குழுமி ஒரு கூட்டமாக இருந்து கொண்டு போகி வரக்கூடிய அந்த பெண்களை உற்று நோக்குவது கண் செய்யக்கூடிய ஜினா. ஒரு பெண்ணை தவறான எண்ணத்தோடு உரசுவது நம்முடைய கை செய்யக்கூடிய விபச்சாரம்.
ஒரு பாவத்தை இங்கிருந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கிருந்து நடந்தோம் என்று சொன்னால் அது நம்முடைய கால் செய்யக்கூடிய விபச்சாரம். விபச்சாரம் என்பது வெறும் அந்த நிலைக்கு மட்டும் சொல்லப்படுவதில்லை. நபி அவர்கள் கண்ணும் விபச்சாரம் செய்யும், நம்முடைய உறுப்புகளும் விபச்சாரம் செய்யும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு சர்வசாதாரணமாக விபச்சாரம் நடப்பதை நாம் பார்க்கலாம். எல்லா விதத்திலேயும் இன்றைக்கு சூழ்ச்சி செய்யப்பட்டு மக்களை விட்டு நம்மை தூரப்படுத்தப்படுகிறது. இனியும் நாம் சுதாரிக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த 20-30 வருடங்களில் தொலை வைப்பதற்கு கூட ஒரு இமாம் இருக்க மாட்டார். இமாம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே ஒரு சஃப்பு ஒரு வக்தில் நிரம்புவதற்கு கூட இன்றைக்கு நாம் திணறிக் கொண்டிருக்கிறோம். இமாமே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது என்று சொன்னால் ஒரு பள்ளிவாசலுடைய நிலைமை என்னவாகும், ஒரு மஹல்லாவுடைய நிலைமை என்னவாகும், ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலை என்னவாகும் என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஷரியத்தினுடைய சட்டத்தின் ஆணி வேறாக இருக்கக்கூடிய மக்தபு மதரசாவை அதற்கு முழு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை முழு ஆர்வத்தை அதிலே ஏற்படுத்தி எல்லா வகையிலேயும் அவர்களுடைய உள்ளம் பாவம் நுழையாத அளவிற்கு மாற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தரல் புரிவானாக. வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.